தமிழ்நாடு இன்னைக்கு கலப்பண தயமாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கு. வடநாட்டுக்காரங்க பல லட்சக்கணக்கா இங்க ஊடுருவாங்க, வாக்குரிமை பெறுறாங்க. அதுக்கு உள் நுழைவுச்சீட்டு முறை கொண்டு வரப்படணும். அதுக்கு தமிழ்நாடு அரசு ஒன்றிய உள்துறை அமைச்சகத்துக்கு வலியுறுத்துங்கிற கோரிக்கையை வச்சு நாங்க இந்த போராட்டம் செய்யறோம். அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் வேலைவாய்ப்புகள்ல 80 விழுக்காட்டுக்கு மேல மண்ணில் மைந்தர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துங்கிற கோரிக்கையை வச்சு இந்த போராட்டம் செய்யறோம். ஆளும் தாவேக அரசு ஒரு மாற்றா இருக்கப்படுதுல. திமுக அதிமுக என்ன பண்ணிச்சோ அதுதான் இந்த 5 ஆண்டு காலத்தை அவங்க பண்ண போறாங்க. நிர்வாகத்துல அதே நடைமுறை, அதே செயல்பாடு, அதே அணுகுமுறை தான் இருக்குது. ஒருபோதும் ஊழல் இருக்கப்படல, லஞ்சத்தை ஒழிக்கப்படுதில்ல. அப்ப அதை மக்கள் மத்தியில அம்பலப்படுத்தி நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியா பரப்புரை செய்யணும். அதோட தொடக்கமா முதலமைச்சர் வெற்றி பெற்றதுக்குரியான பெரம்பூர் தொகுதி இருக்கு. இந்த பெரம்பூர் தொகுதி மட்டும் ஸ்பெஷலா ஒரு ஆப் சொல்றாங்க. எல்லாமே வெளி வேஷம் தானே, எல்லாம் நாடகம் தானே, எல்லாம் வெளி பூச்சு. சொல்றதுக்கு நல்லா இருக்கு. பெரம்பூர்ல அதுக்குன்னு பிரத்யேகமா செயலியை கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நடைமுறையிட்ட இருக்கு. சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்னு கொண்டு வர்றாங்க. சிங்கப்பெண் அதிரடிப்படைங்கிறப்ப பெயர் வலிமையா இருக்கு, இருப்பா இருக்கு. ஆனா சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு பிரத்யேகமா ஏதாவது அதிகாரம் இருக்கா? அவங்க புலனாய்வு பண்ணலாமா, விசாரணை பண்ணலாமா? அப்படிதான் எதுவுமே கிடையாது. அவங்களுக்குன்னு பிரத்யேகமா பயிற்சி வழங்கப்பட்டுச்சுன்னா எதுவும் கிடையாது. வெறுமனே ரோந்து போக போறாங்க, அவ்வளவு. அதுவும் மொத்தமா இது வரைக்கும் 2560 பேருங்கிறாங்க. அது 5000 பேரா விரிவாக்கம் செஞ்சா கூட தமிழ்நாட்டில் 4 கோடி மக்கள் தொகை, பெரிய நிலப்பரப்பு தமிழ்நாடு, பல நாடுகளை விட பெரிய நிலப்பரப்பு. எப்படி ரோந்து மூலமா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தடுக்க முடியும்? அப்ப மக்களை ஏமாற்றுவதற்கு, ஒரு வேடம் விடுவதற்கு இது போன்ற செயலிகள், இது போன்ற திட்டங்கள் இருக்கு. ஆனா களத்துல மக்களுக்கு பயனளிக்கும். கன்னியாகுமரி கனிமாவளம் அதான் தாவேக அரசோட உண்மையான முகம். ஒரு பக்கம் அனுமதியை கொடுத்துவிட்டு இந்த பக்கம் அமைச்சர் சொல்றாரு, கனிமவளத்துறை அமைச்சர் சொல்றாரு, மக்களோட முடிவுக்கு மாறா எதையும் செய்ய மாட்டாங்க. நீங்க அனுமதி கொடுக்காம இருந்தா காலாவதியா இருக்கும். ஒரு கொடுங்கோல் திட்டத்துக்கு அனுமதி தர்றீங்கன்னா நீங்க தான் உங்களோட செயற்குழு கூட்டத்தை தீர்மானம் போட்டீங்க. அந்த திட்டத்துக்கு நீங்க எதுக்காக கையெழுத்து போடணும்? எதுக்காக அனுமதி தரணும்? பாஜக எந்தெந்த இடங்கள்ல கையெழுத்து போட சொல்லுதோ அத்தனை இடங்களையும் இங்க கையெழுத்து போடுங்க. பாஜக எதிர்ப்பை கடந்த காலத்துல திமுக எதிர்த்து பேசுவாங்க, ஆனா ஆதரவு செயல்படுவாங்க. தாவேக பொறுத்த வரைக்கும் எழுத்து கூட பேச மாட்டாங்க, அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நடக்கும். பெரும்பாலும் இந்த காவலர் வாகனம் ரொம்ப பழுதாச்சு. ஏற்கனவே குற்ற சம்பவங்கள் அதிகமாக இருக்கு. இப்ப தற்போது அரசு அதுக்கான தற்போதைய அரசு சட்ட ஒழுங்கு செயல்பாடுகளுக்கு முதல்ல பொறுப்பேற்குதா? தமிழ்நாடு முழுக்க தாவேக காரங்களே சட்ட ஒழுங்கு சிக்கலை ஏற்படுத்துறாங்க. தாவேகாவோட நிர்வாகிகள் பேர் அடிபடுது. தாவேகாவோட சட்டமன்ற உறுப்பினர் திருவைகுண்டம் சட்டமன்றம் பண்றாங்க. வேற என்ன இருக்கு? அடுத்த படத்துல தமிழ் வடமாநில முருகங்கிறவரு எங்கள் இனத்துல பிறந்து வாழ்ந்து மறைந்த மூதாதை முன்னோர். அவரை திருடி தன்மைப்படுத்தக்கூடிய வேலையை இன்னும் வாசிக்குது. அதனால அவர் வட மாநிலத்துல பிறந்தாரு, அவர் இவருன்னு வரலாற்று புனையம் உட்படதான் கடந்த காலத்துல திருடி சேர்த்துக்கலாம். சமகாலத்துல முருகன் எங்கள் மூதாதை, எங்கள் முப்பாட்டன், எங்கள் முன்னோர்னு நாங்கள் கொண்டு போய் சேர்த்திருக்கோம். அந்த வரலாற்று திரிவை அனுமதிக்க மாட்டோம். நாங்க கருத்து பரப்புரை மூலமாக ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லணும். ரொம்ப கஷ்டப்படுவீங்க, ரொம்ப பாடுபடுவீங்க. ஏன்னா எங்களோட தோல்வி எங்களுக்கான தோல்வி இல்லை. நாங்க நினைச்சிருந்தா 8 விழுக்காடு வாக்கை கொண்டு வர நாம் தமிழர் கட்சி வைகோ போல, திருமா போல, இன்னும் கட்சிகள் போல கூட்டணிக்கு போய் எம்எல்ஏ பெற்றுக்கலாம், எம்பிஏ பெற்றுக்கலாம், பல கோடிகளை பெற்றிருக்கலாம். அப்படி பண்ணோம்னா மக்களுக்கு செய்யக்கூடிய ஜனநாயக துரோகம்னா அதை செய்யாம எத்தனை தோல்வி வந்தாலும் சரி நாங்க மக்களுக்கு அனுப்போம் அப்படின்னு நிற்கிறோம். ஒரு கட்சியை எப்படி மதிப்பிடணும்னா செயல்பாட்டை கொண்டு, கோட்பாட்டை கொண்டு தான் மதிப்பிடணும். வெற்றி தோல்வி வச்சு மதிப்பிடக்கூடாது. ஆனால் அம்பேத்கர் சுதந்திர இந்தியாவில் போட்டி போட்ட 2 தேர்தலையும் தோத்து போனார். ஐயா நல்லக்கண்ணு 3 முறை போட்டி போட்டு அவர் தோத்துருக்காரு. ஜீவா தோத்துருக்காரு. ஐயா அண்ணாவோட இறப்புக்கு கூட்டம் வந்துச்சு, இறப்புக்கு பெரிய கூட்டம், உலக சாதனை. ஆனா அண்ணா சொந்த தொகுதியில தோத்துருக்காரு. இப்ப தோல்விங்கிறது நான் பொறுப்பு கிடையாது. என்னன்னா ஒரு போர்க்களத்துல நான் சண்டை போடுறேன், வலிமையா சண்டை போடுறேன்னா வெற்றி பெற்றுவேன். சண்டை ஒழுங்கா போடலன்னா தோத்துருவேன். இது போர்க்களம். ஆனா ஜனநாயக களத்துல நான் என்ன ஆகப்பெரிய முழக்கத்தை வச்சாலும், கருத்தை சொன்னாலும் நான் வெற்றி பெறுமா இல்லைங்கிறத மக்கள் தான் தீர்வு கொடுத்தேன், மக்கள் தான் முன்னெடுக்கிறேன். அப்ப என்னோட பிள்ளைதான் மக்களோட பிள்ளை தான். அப்ப நாம் தமிழர் கட்சி எந்த பாதகம் செய்யல, மக்கள் விரோதம் செய்யல. மக்கள் தான் தவறான முடிவு எடுத்துட்டாங்க. அதை உணர்வாங்க, உணர்ந்து மாத்திக்குவாங்க. அதுல தமிழக அண்ணா
ஊரோட தமிழ்நாட்டோட பிரச்சனை தமிழ்நாட்டோட வாழ்வாதாரம் வாய்ப்பு. அப்ப தனக்கு